முதன் முறையாக தமிழ் ஊடக உலகத்தில் ஒரு புதிய பயிற்சி. இந்த பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன? நியூஸ் வாசிப்பு வழிமுறைகள், குரல் கட்டுப்பாடு மற்றும் ஸ்கிரிப்ட் வாசிப்பு, கேமரா முன்னிலை, ஒளிப்பதிவு, முக ஒளிர வைக்கும் மேக்கப் டிப்ஸ், கான்பிடன்ஸ் பில்டிங். ஒரே பயிற்சியில் உங்களை நியூஸ் ரீடரா ஆக்கிடலாம். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் டெஸ்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஒளியின் ஓசை. இன்றைய இறையருள் வழிகாட்டும் இந்த தருணத்தில் திருமலை முருகன் தன்னுடைய பார்வையில் உங்கள் உள்ள குழப்பங்களுக்கு விடை சொல்ல வருகிறார். இன்று சஷ்டி திருநாள், அதுவும் வளர்பிறை சஷ்டி. அவர் மூலமாக ஒரு அழகான வழிகாட்டல் இன்று உங்களுக்காக. 3 எண்கள் உங்கள் முன் வைக்கப்படுகின்றன. 1, 2, 3. உங்கள் மனதிற்கு பிடித்த எண்ணை இப்போது தேர்ந்தெடுக்கலாம். ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் வாருங்கள், முருகப்பெருமானின் உங்களுக்கு சொல்லும் செய்தியை கேட்கலாம். நம்பர் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுடைய மனநிலை தெளிவாக இல்லை, குழப்பத்தில் இருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வந்தாலும் நீங்கள் அதை கவனிக்காமல் ஏதோ ஒன்று கிடைக்கவில்லையே என்று எண்ணுகிறீர்கள். இது உங்களுடைய ஏமாற்றத்தின் சின்னமாகவும் இருக்கலாம். முருகர் உங்களிடம் கூறுவது, உன் எதிர்பார்ப்பை மீளாய்வு செய், குறைந்தது என்றாலும் அதில் சிறந்தது உண்டு என்கிறார். உங்களுக்கான பரிகாரம், தினமும் காலை நேரம் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கவும். அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு குங்கும அர்ச்சனை செய்யவும். ஒரு சிறிய குழந்தை கூட்டத்திற்கு தானம் செய்யுங்கள். இதுவே உங்கள் உள்ளம் திறக்க உதவி செய்யும். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு, நீங்கள் தாங்கள் எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனம் செலுத்தாமல் சிறிய விஷயங்களில் சிக்கி நிற்கிறீங்க. அதிகமா யோசிக்கிறதும் மற்றோரை புரிந்து கொள்ளாத நிலையும் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. முருகர் என்ன சொல்றாருன்னா, தன்னை சீராக்கு, பிறகு உலகத்தை பார்க்கும் கண்ணும் தெளிவாகும் என்கிறார். உங்களுக்கான பரிகாரம், தினமும் ஒரு புது புத்தகம் வாசிக்க 5 நிமிடம் ஒதுக்குங்கள். உங்கள் சிந்தனையை நிலைநாட்ட பழனி ஆண்டவருக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கவும். உங்கள் நண்பர்களில் ஒருவருக்கு நேராக, அதுவும் நேர்மறையாக ஒரு நல்ல வார்த்தை கூறுங்கள். இது உங்களுடைய உள்ளம் சிறக்க உதவும். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான பயணத்துல தடைகள் வருதா? தெளிவான இலக்கு இல்லாததுனால நீங்கள் வீண் முயற்சிகளில் சிக்கி இருக்கிறீர்கள். முருகர் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, செயலுக்கு முன்னே தவம், உறுதிக்கு வெற்றி. இந்த சூழ்நிலையில் ஆற்றல் உண்டு, ஆனால் திசை தேவை. அதாவது எந்த திசையை நோக்கி போறோங்கிறது அதுல தெளிவு தேவை என்கிறார். உங்களுக்கான பரிகாரம், வாரத்துக்கு ஒரு முறை திருப்பரங்குன்ற முருகன் ஆலயத்தை தொலைவில் இருந்தாலும் வழிபடுங்கள். ஆன்லைன்ல கூட இதை செய்யலாம். தினமும் உங்கள் இலக்குகளை ஒரு நோட்ல எழுதுங்க. ஒரு நாளுக்கு ஒரு வரி போதும். முருகனின் வேல் கந்தா வேல் மந்திரத்தை 9 முறை கூறுங்கள். இது உங்களுக்கு ஆற்றலும் தெளிவும் தரும். இன்றைய இந்த 3 எண்ணங்களும் முருகப்பெருமான் மூலம் உங்கள் வாழ்வில் வரும் ஒரு புதிய ஒளிக்கோடாக அமையும். நீங்கள் தேர்ந்தெடுத்த எண் வழிகாட்டல் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை, ஒழுக்கம், உழைப்பு, இந்த 3ம் முருகனின் திருவாக்கியம். நீங்கள் அதில் நடக்கிறீர்களா என்று ஒவ்வொரு நாளும் சுயமாக விசாரிக்க வேண்டிய தருணம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்வில் இன்னும் முருக அருள் விரிவாக கிடைக்க என் வாழ்த்துக்கள். வேலுண்டு வினை இல்லை என்று வாழ்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.